ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்ரீரங்கம் கோவிலில் பிரசாதமாக கொடுக்குற ஜீரா ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஜீரா ஸ்வீட் கிட்டத்தட்ட ரவா கேசரி செய்கிற போல தான் இருக்கும். ஆனால் ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட் நம்ம சேஞ்ச் பண்ணி செய்கிறதால ரவா கேசரியை விட இந்த ஜீரா ஸ்வீட் ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கோவிலில் கொடுக்குற எந்த பிரசாதமாக இருந்தாலும் அது ஒரு தனி டேஸ்ட் தான் இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த ரெசிபிக்கு ஒரு சின்ன லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வானலில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடாகி மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து விட்டுக்கோங்க. ரவையை நல்லா வறுக்கணும். ரவை வரப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்வீட்டில் ரவையோட பச்சை வாசனை வரும். ஸோ அப்போ ஸ்வீட்டோட டேஸ்ட்டு மாறிடும். ரவையை ஒரு பக்கம் வறுத்து விட்டுக்கிட்டே இன்னொரு பக்கம் தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரவையை மெஷர் பண்ணோம்ல, அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி. இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அடுத்து மிக்ஸி கப்பில் ரவையை மெஷர் பண்ண அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு கல்கண்டு சேர்த்துக்கோங்க. 6 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ரவையை பாருங்கள். ரவை நல்லா வரப்பட்டு நல்ல ஒரு மனம் வருது. இந்த ஸ்டேஜில் ரவை கூட சைடில் நம்ம கொதிக்க வச்சுருக்கோம்ல தண்ணி, அதை எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் மேலே ஆவி அடிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்கும் போது கலந்து விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா சூடான தண்ணி சேர்க்கறதால ரவை அங்கங்கே கட்டிப்படாது. ஸோ ஸ்மூத்தாகவே இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ரவையை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தண்ணியில் ரவை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ரவையோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். இந்த மாதிரி தளன்னு இருக்கணும். ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ இது கூட 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் எந்த ஒரு டஸ்ட்டுமே இல்லாத நல்ல வெல்லமாக சேர்த்துக்கோங்க. இதோட அரைச்சி வச்சுருக்க கல்கண்டு பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எடுத்துக்கிற வெல்லத்தில் டஸ்ட் ஏதாவது இருக்கிற போல் இருந்துச்சு அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அதை வடிகட்டி அதுக்கப்புறம் இந்த ரவை கூட சேர்த்துக்கலாம். ரவை கூட கல்கண்டு பொடி அதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும்போது நல்லா இலகி வரும். கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு கெட்டியாகி வரும். இந்த மாதிரி ஜீரா ஸ்வீட்டோடைய கன்சிஸ்டன்சி தளன்னு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் லாஸ்ட்டாக 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கோவில் பிரசாதம் அப்படின்னாலவே அதில் நெய் டேஸ்ட்டும் ஸ்வீட் டேஸ்ட்டும் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு நெய் கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ தான் கோவிலில் கொடுக்குற அதே டேஸ்ட்டில் நம்மளால் செய்ய முடியும். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள், ஸ்வீட்டோடைய கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதில் ஸ்வீட் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 கடுகு அளவுக்கு மட்டும் பச்சை கருப்பம் இருக்குல்ல, சமையலுக்கு யூஸ் பண்ணுற பச்சை கருப்பம், அதை இந்த ஸ்வீட் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஜீரா ஸ்வீட் செய்கிறதுக்காக நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்லேயே வெல்லத்தையும் கல்கண்டையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கோவிலில் கொடுக்குற போல் நல்ல தித்திப்பாகவே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட் கம்மியாக வேணும் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு கல்கண்டு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்போ ஸ்வீட் டேஸ்ட் மீடியமாக இருக்கும். இதை விட கம்மியாக சேர்த்துக்க வேண்டாம். ஸ்வீட் டேஸ்ட் ரொம்ப கம்மியாயிடும். ஜீரா ஸ்வீட்டோடைய கன்சிஸ்டன்சி இப்போ பாருங்கள், கொஞ்சம் தளன்னு இருக்கிற போல் இருக்குல்ல. இது சூடு ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே கெட்டியாகும். ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் இருந்ததை விட கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்குல்ல. வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் தளன்னு. இந்த ஜீரா ஸ்வீட்டை சாப்பிடும்போது அப்படியே கோவிலில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ற அதே ஃபீல் கொடுக்கும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டால் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் டேஸ்டியான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.